குட்டீஸ், நம்ம எல்லா வயதையும் கணக்கிடலாம். ஆனா தேவனுக்கு வயது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் நித்தியமானவர். அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று 90வது சங்கீதம் 1-2 வசனங்கள்ல கூறப்பட்டிருக்குது. நம் தேவன் உலகத்தை படிச்சாரு. அதுல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய வயதை நாங்க கணக்கிடலாம் என்று நினைக்கலாம். ஆனா அதுதான் தவறு. தேவன் நித்தியமானவர். அவர் இல்லாத காலம் ஒருபோதுமே இல்ல. அவர் இருக்கிறத நிறுத்தும் நேரம் ஒருபோதுமே இருக்காது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் எப்போதும் இருந்தவர்கள், எப்போதுமே இருப்பாங்க. இதுல நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நித்தியமான தேவன் என்பதை எப்போதுமே நினைவில் வச்சுக்கொள்ளணும். நம்ம இயேசுவை சொந்த இரட்சகராக நாங்க நம்பினா தேவன் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பாரு. நம்ம எப்போதுமே அவருடைய பிள்ளைகள். நித்தியமான தேவன் எப்போதுமே இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாது, ஆனா அவர் எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கிறாரு. அவர் நம்மளை வழிநடத்த விரும்புறாரு. அவர் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டி. குட்டீஸ், தேவன் நித்தியமானவர் என்பதை உங்கள் நண்பருக்கு எப்படி விளக்குவீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனோடு பேசுங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவர் எப்போதுமே உங்களோடு இருக்கிறாரு. கண்களை மூடி, நித்தியமான தேவனே உமக்கு நன்றி, இது எப்போதுமே என்னோட இருப்பீர், ஆமேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க முடியும். இது போன்ற டிவோஷன் டே 4. அடுத்த வீடியோல தேவனை பற்றி இந்த CF ஸ்ரீலங்கா சேனல் மூலமா அறிந்து கொள்ள போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். God bless.